பொதுவாக எங்களுடைய வாழ்வு வசதியான ஒரு ஆடம்பரம் மிக்க அறிவியல் பூர்வமான வாழ்வாக மாறி வருகிறது என்று மகிழ்கிறோம், கொண்டாடுகிறோம். மிகவும் வரவேற்கத்தக்க வாழ்க்கை முறை என்று வசதி என்றும் வளர்ச்சி என்றும் உலகமயமாதல் என்கின்ற அந்த கொள்கைக்கிணங்க நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம். அதேவேளை அன்றைய வாழ்வு மரபு வழிபட்ட வாழ்வுதான் மேலானது. அந்த வாழ்வு எங்கள் கைகளை விட்டு நழுவி சென்று விட்டது. மரபு வாழ்வை விட்டு நாங்கள் மாறிவிட்டோம் என்று ஒரு பக்கம் ஆதங்கப்படுகிறோம். மரபு பிரியர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அன்றைய வாழ்வா இன்றைய வாழ்வா மேலானது? எது சிறந்த வாழ்வு? இது சிந்திக்க வேண்டிய, இதுக்கான நியாயம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. வாருங்கள், அன்றைய வாழ்வா இன்றைய வாழ்வா மேலானது என்கின்ற ஒரு அலசல், ஒரு விவாதமாக நாங்கள் இந்த பொருளை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. உண்மையில் அன்றைய வாழ்வு மிக அமைதியான வாழ்வாக, நிம்மதி நிறைந்த வாழ்வாக, உறவுகள் சூழ்ந்த வாழ்வாக, இன்பம் மேலோங்கிய வாழ்வாக இருந்ததை மறுக்க முடியாது. உறவுகளாக ஒன்று கூடி வாழ்ந்தோம். இன்பமோ துன்பமோ ஒருவருக்கொருவர் கை கொடுக்க உறவுகள் இருந்தது. ஒருவருக்கு துன்பம் என்றால் பதறுவதற்கு, கதறுவதற்கு மக்கள் கூட்டம், உறவு கூட்டம் நெருங்கி இருந்தது. அந்த வாழ்க்கை முறை உண்மையில் எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரம் எங்கள் கைகளை விட்டு நாளுக்கு நாள் நழுவி 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 சென்று தேய்ந்து இருந்து இன்றைக்கு இல்லாமலே போய்கொண்டிருக்கிறது. மிக குக்கிராமம் என்று சொல்லக்கூடிய கிராமங்களில் கூட இன்றைக்கு கூட்டு வாழ்க்கை இல்லை. ஒருவருக்கொருவர் பகிர்ந்துண்டு, ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையெல்லாம் போய்விட்டது. அப்படி வசதியான வாழ்க்கை முறை இல்லை என்று குறைப்படுகின்ற அந்த மரபு பிரியர்களிடம் இன்றைய வசதிகளை நீங்கள் அனுபவிக்கவில்லையா? இன்றைய வசதிகளை புறந்தள்ள நினைக்கிறீர்களா? இன்றைய வசதிகளே வேண்டாமா என்று கேட்டால் பதில் இல்லை. இன்றைய எல்லா வசதிகளையும் அந்த மரபு பிரியர்களாக இருக்கிறவர்களும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தொலைக்காட்சி பார்க்காத, வானொலி கேட்காத, தொலைபேசியை பயன்படுத்தாத, மின்சாரத்தை புறந்தள்ளுகின்ற எவரும் இன்றைக்கு இல்லை. இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டு மரபுதான் மேலானது, மரபுதான் மேலானது என்று பேசுவதில் அர்த்தம் எங்கே இருக்கிறது? அது ஒரு பொய்மை அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் இந்த நவீனத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி விட்டு வாழுங்கள் பார்க்கலாம் என்று நவீன பிரியர்கள் மரபு பிரியர்களை பார்த்து சவால் விடுகிறார்கள். இந்த பட்டிமண்டபம் ஒரு மேடை பேச்சாக, வெறும் ஒரு விவாத பொருளாக பேசுவதாக இருந்தால் மரபுதான் மேலானது என்று பேசிவிட்டு அந்த மரபு வாழ்க்கையை மேடையை விட்டு இறங்கி மறந்து நவீன வாழ்க்கைக்குள் வாழலாம். நவீனம்தான் மேலானது என்று வெற்று கூச்சலோ போட்டு பயனில்லை. அதாவது வாழ்க்கையில் உண்மையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது எது? இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது. கல்வியிலே வசதி, மருத்துவத்தில் வசதி, போக்குவரத்தில் வசதி, தகவல் தொடர்பாடலில் வசதி. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் உலகம் முழுவதிலும் இருந்து தொடர்புகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று எல்லோரோடும் தொலைபேசியில் பார்த்து உரையாடி பக்கத்தில் இருப்பது போல இன்றைக்கு வீட்டிலே இருக்கிற தாய் தந்தையர்களோடு வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உறவை பெருக்க முடிகிறது. இந்த வசதிகளை நாங்கள் வெறுமனவே புறந்தள்ளிவிட முடியாது. அது வசதிதான், வாய்ப்புத்தான். ஆனால் இருந்த அந்த அந்நியோன்யம் எங்கே? அன்பு எங்கே? நெருக்கம் எங்கே? உறவு எங்கே? நிம்மதி எங்கே? யாரை கேட்டாலும் நேரம் இல்லை என்று சொல்வதற்குத்தான் நேரம் இருக்கிறது. மிச்சமாக ஆகக்கூடின நேரம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் நேரம் இல்லை, பிறகு சந்திக்கிறேன் என்று சொல்வதற்குத்தான். அதை கூட சொல்ல முடியாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர். சரி, மரபு ஒரு பக்கம் வளம் மிக்க வாழ்வாக, நிம்மதி நிறைந்த வாழ்வாக இருந்திருக்கிறது.
அதுதான் இப்பொழுது எங்களை விட்டு போய்விட்டதே. அந்த வாழ்வை பேசி என்ன பயன்? நவீனம் அது நிதர்சனமாக எங்களுக்கு துணை செய்யத்தான் செய்கிறது. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில், வளர்ச்சி என்ற பார்வையில் அது முற்றுமுழுதான வளர்ச்சியைத்தான் எங்களுக்கு காட்டி நிற்கிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு வசதி என்றும் வாய்ப்பு என்றும் சுகம் என்றும் எளிது என்றும் நாங்கள் செய்கின்ற எல்லாம் எங்களுக்கு துன்பம் தருவனவாகத்தானே இருக்கிறது. ஒரு குடிநீரை அவித்து குடித்தால் 2 நாளில் 3 நாளில் சரியாகின்ற ஜலதோஷம் அல்லது காய்ச்சல், இருமல், தடிமன், ஏதோ ஒரு நோய் 10 நிமிடத்தில் பறந்து விடும்படியாக பவர்ஃபுல் மாத்திரைகள் வந்துவிட்டன, போடுகிறோம். அதுவே எங்களுக்கு ஆபத்தாக இன்னும் ஒரு நோயை உண்டாக்குகின்ற 5 வருஷம் கழிச்சு அதே அந்த மருந்து பாவிப்பதனால் கேன்சர் வருகிறது, இந்த மருந்து பாவிப்பதனால் கேன்சர் வருகிறது, இதை அதிகம் பயன்படுத்தினால் கேன்சர். உணவுப் பொருட்களுக்கே அப்படியெல்லாம் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த உணவை அருந்தாதீர்கள், இந்த எண்ணெயை பாவிக்காதீர்கள், இந்த மருந்தை பாவிக்காதீர்கள், அந்த குளிர்பானத்தை குடிக்காதீர்கள் என்று அச்சுறுத்துகிறார்கள். ஆகவே வசதி என்ற பெயரில் இருக்கின்ற எதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கள் என்றால் குனிந்து நிமிந்து வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லாமல் நவீன வசதியான சாதனங்களை பயன்படுத்திவிட்டு உடல் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைந்தவர்களாக நோயாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம், சோம்போரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே இவை வசதி போல இருந்தாலும் எங்களை நோயாளர்களாக, எங்கள் ஆரோக்கியத்தை முடக்க வந்தனவாக வல்லவா இருக்கின்றன. இப்படி பட்டிமண்டபம் பேசலாம். அது அதற்கும் இதற்குமாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. வசதிகளும் தேவைதான். நன்றாக கவனியுங்கள். வசதி வாழ்க்கையை எளிமையாக்கும், பண்பாடுதான் வாழ்க்கையை அழகாக்கும். மறந்து போகக்கூடாது. இந்த புரிதலோடு நாம் வாழ வேண்டும். மரபிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி உறவாக வாழ, அன்புக்கு முன்னுரிமை கொடுக்க, உறவுகளுக்கு இடையே நெருக்கமான ஒருவருக்கொருவர் ஒத்தாசை புரிகின்ற, ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகின்ற வாழ்க்கை முறையை நினைத்தால் நாங்கள் தொடரலாம். கைவிட்டு கொண்டு போகின்ற இந்த பழைய வாழ்வை மீளப்பெறலாம். மீள அந்த வாழ்வுக்கு கொஞ்சம் திரும்பலாம். வசதிகளையும் பேணிக்கொண்டு மரபுகளையும் பாதுகாத்து கொண்டு வாழ முற்பட வேண்டும். வசதிகள் வாழ்க்கையை எளிமையாக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், வசதிகள் வாழ்க்கையை எளிமையாக்கும். பண்பாடுகள் தான், மரபுகள் தான் வாழ்க்கையை அழகாக்கும். எனவே இழந்து போன பண்பாட்டையும் கிடைத்திருக்கக்கூடிய வசதிகளையும் ஒரு சேர கடைபிடித்து, ஒரு சேர ஒரு தண்டவாள 2 தண்டவாளங்கள் ஒரே நேராக பயணிக்கின்ற அந்த சமாந்தரமான கோடுகள் போல அந்த சமாந்தரத்தை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். பழமை என்கின்ற ஒரு தடம், புதுமை என்கின்ற ஒரு தடம், இரண்டிலும் பயணித்தால் தான் நாங்கள் பழமே மறவாதவர்களாகவும் பிற்போக்குத்தனம் கொண்டவர்கள், நவீனத்தை எட்டி பார்க்காதவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டற்றவர்களாகவும் பரிமளிக்க முடியும். உலகமயமாதல் என்பது, உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் என்பது எவ்வளவுக்கு அவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனித மரபை, மனித பண்பாட்டை, பழமையை பேண வேண்டும். மூதாதையர்களிடம் இருந்த நிம்மதியான வாழ்வுக்கு அத்திவாரமாக இருந்த நல்ல பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்ற புரிதலோடு பயணிப்போம். ஆலயம் செல்வது, உறவுகளுடைய நல்ல உறவுகளை பேணி நடப்பது, உறவுகளுடைய விசேஷங்களிலே கொஞ்சம் உண்மையான உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலந்து கொள்வது, இந்த செயற்கை வாழ்க்கையிலே இருந்து கொஞ்சமாவது விடுபட்டு இயற்கையான ஒன்றுபட்ட வாழ்வுக்கு எங்களை பழக்கப்படுத்திக் கொள்வது, அன்றைய வாழ்வும் இன்றைய வாழ்வும் என்பதில் கட்டாயமாக இருக்க வேண்டியது ஒன்றிய வாழ்வு, ஒன்றுபட்ட வாழ்வு, கூட்டான வாழ்வு. அந்த கூட்டான வாழ்வுதான் உண்மையான குதூகலத்தை எங்களுக்குள் தரும், உண்மையான நிம்மதியை தரும். இயந்திரங்கள் எங்களை வசதிக்கு வாய்ப்பாக்கலாம், இயந்திரங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கலாம். ஆனால் மனிதம்தான் நிம்மதியை தரும், மனிதன்தான் உண்மையான மகிழ்வை தரும். இது போன்ற நல்ல ஒரு பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.